வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசுசார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழை இது இன்றும் நீடிக்குமா? இந்த கொட்டி தீர்க்கும் கனமழைக்கு காரணம் என்ன? இன்று தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை முதல் பலத்த மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கே என்ன இப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மேலும் நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்று தமிழகத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஏன் கனமழை பதிவானதுன்றதை முதல்ல பார்க்கலாம். இந்த ட்ராஃப் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தாழி அமைப்பானது பெங்களூரு கர்நாடக உட்புற பகுதிகளிலிருந்து தமிழக வடகடலோர தமிழக வரலையும் நீண்டிருந்தது. அதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் இந்த காற்றின் நிச்சயமற்ற தன்மை, காற்றின் திசை வேறுபாடு, இது மாதிரியான நிலைமைகள் நீடித்ததுனால இந்த தொடர்ச்சியான ஒரு கனமழையானது வட தமிழகத்தின் உட்புற பகுதிகளிலிருந்து கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வழியாக தொடர்ந்து நீடித்தது. அந்த மழையானதுக்கு காரணம் அதுதான். ஸோ இன்று இந்த தாழி அமைப்பானது சற்று இந்த டெல்டா பகுதிகளிலிருந்து ராம்நாடு வரலையும் ராமேஸ்வரம் பகுதிகள் வரலையும் கீழே அந்த லேட்டிடியூடு கீழே இறங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கெல்லாம் மழை பதிவாக போகுது அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாகவே இருக்கும். அதே நேரத்தில் கர்நாடக பகுதிகள், காரவழி கர்நாடக பகுதிகள், கோவா, உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, உடுப்பி, கொடகு மாவட்டத்தில் மிதமான மழையும், பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம், மேற்கு வங்கத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருக்கு. மத்திய இந்திய பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, அதன் காரணமாக தென்மேற்கு திசை காற்றில் வேறுபாடு காரணமாக இந்த பகுதிகளில் மழை. ஆக மொத்தத்தில் மேற்கு கரையோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை ஒரு சப்டியூடாக தான் இருக்குது. அந்த சப்டியூடாக இருக்கிறதுனால இந்த தாழி அமைப்பு நம்ம பக்கத்தில் வந்திருக்கு. நமக்கு வெப்பச்சலன மழை தொடர்கிறது. அதன் காரணமாக ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் கர்னூல், அனந்த்பூர், சத்யசாய், நெல்லூர், திருப்பதி, பிரகாசமாகட்டும், விஜயவாடா, ஏலூரு, ராஜமுன்றி, விசாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. தெலுங்கானாவில் பொறுத்தவரையும் ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மிதமான மழையும், மேற்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும். தமிழகத்துக்கு வந்துட்டோம். தமிழகத்தில் எங்கெங்கே மிதமானது முதல் கனமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள், திருப்பூர், கோவை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், தஞ்சை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரக்கூடும். இருப்பினும் வானிலை படிமங்களில் ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த இது கொடுத்துருக்கோம். தஞ்சை, அரியலூர் மாவட்டங்களுக்கு ஒரு மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும். அது வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்கும்? ஏன்னா ட்ராஃப் அமைப்பு அந்த பகுதிகளில் கட் ஆகிறதுனால எந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை மாவட்டங்களில் பலத்த இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருவாரூர், நாகை மாவட்டத்தில் கண்டிப்பாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டம், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமான பரவலான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூரில் மீண்டும் ஒரு நாள் மாலை இரவு நேரங்களில் ஒரு மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த தாழி அமைப்பு கட்டாகிறது நேரம் இந்த வேலூர் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் இருக்குன்றதுனால வானிலை படிமங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழை குறைவாக இருக்கும்னு கணிக்கிறது. ஆனால் நம்ம எம்ஏஎஸ் ரெயின்மேன் பொறுத்தவரையிலும் இன்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரத்தில் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த மழை நிகழ்வுகள் எப்படி அமைய போகிறது, அடுத்து நவ்காஸ்ட் அலர்ட் என்ன அப்படிங்கிறது இன்று மாலை நம்ம காணொலி லைவில் தொடர இருக்கிறோம். அதே நேரத்தில் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும்
வாட்ஸ்அப் சேனல்லையும் தொடர்ந்து நம்ம அப்டேட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏன் இந்த கனமழை கொட்டி தீர்க்கிறது, இன்று எங்கெங்கே கனமழை இருக்கும், லேசான மழை இருக்கும், மிதமான மழை இருக்கும், பலத்த மழை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு உழைப்பும் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியின் நேரலையில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹேவ் எ நைஸ்.